ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறை அனுபவங்களை பத்தி நம்ம கூட நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி ராமச்சந்திரன் சார் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சிறைவாசம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க கைதிகளுக்கான ஒரு இடம், அங்க நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். பட் அங்க நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம்ல சார். இந்த கைதிகள் இருப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆயுட்கைதிகள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தூக்கு தண்டனை கைதிகள் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அனுபவங்களா நம்ம பேசும்போது ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு வாங்கிட்டு வர கைதிகளுடைய அனுபவம் அங்க சிறைக்குள்ள எப்படி இருக்கும்? கேட்டகரிஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. முதல் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கன்விஷன் ஆவாங்க. கன்விஷனில் ரிகரஸ் அண்ட் சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. கன்விஷனில் வந்து லாங் டேர்மர்ஸ் இருக்காங்க, ஷார்ட் டேர்மர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் லைஃபர்ஸ் இருக்காங்க. ஷார்ட் டேர்மர்ஸ், லாங் டேர்மர்ஸ், தென் லைஃபர்ஸ். லைஃபர்ஸ்ன்றது வந்து ஜென்ரலாக வந்து ஆயுள் தண்டனை கைதிகள்ன்றது வந்து எல்லா ஜெயிலையும் எல்லா இடத்துலையும் இருக்க எல்லா ஜெயிலையும் இருக்காங்க. ஒரு ஜெயிலில் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 12 பிரிசன்லேயும் ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே இருக்காங்க பிரிசனர்ஸ், கான்விக்ட் பிரிசனர்ஸ். அதில் கிட்டத்தட்ட 3500 பேர் 4000 பேர் வந்து உங்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வச்சிங்கன்னா ரிமாண்ட் வந்து நிறைய இருப்பாங்க. 14,000 பேர் இருக்காங்க ரிமாண்ட் பிரிசனர்ஸ். அண்டர் ட்ரையல்ஸ் வந்து ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பிரிசனர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க த்ரூஅவுட் தமிழ்நாடு. அதில் வந்து கான்விக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் கேட்குற அந்த லைஃபர் கேட்டகரிஸில் வந்து ஒரு 3000 to 5000க்குள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்க. 3000 மேலே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க சென்ட்ரல் ஜெயில்ஸில். இப்போ புழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா புழலில் 3 பிரிசன். ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரிமாண்ட் அண்ட் அண்டர் ட்ரையல்ஸ், ஒன்று வந்து கான்விக்ட் பிரிசனர்ஸ். அந்த ஜெயிலில் தான் லைஃபர்ஸ் இருப்பாங்க புழலை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து ஃபீமேல் பிரிசன். ஃபீமேல் பிரிசன்லேயும் வந்து லைஃபர்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல் பிரிசனர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், சேலம், கடலூர், பாளையங்கோட்டை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை எல்லா இடங்கள்லேயும் வந்து லைஃப் கான்விக்ட்ஸ் இருக்காங்க. லைஃபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டு, டெத் பெனால்ட்டி வந்து உங்களுக்கு வந்து அப்பீலில் வந்து கீழே இறங்கினா லைஃப் ஆகிடுவாங்க. லைஃப் சென்டென்ஸ்ன்றது வந்து அதுக்கு வந்து ஒரு வரைமுறை கிடையாது. இப்போ வந்து எவ்வளோ காலம் வந்து நீங்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கணுன்றதுக்கு வந்து சும்மா நாங்கள் ஒரு 20 வருஷம் வச்சுருக்கணும். அதை 20 வருஷம் வச்சதுக்கப்புறம் அவனை பரோலில் விடலாம். வி கேன் ரிலீஸ் ஹிம், நாட் ரிலீஸ் ஹிம் ஆன் பரோல். அதுதான் உங்களுக்கு சட்டம். பரோல்னா போயிட்டு குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் திரும்பவும் இல்லை, அவன் பரோலில் வந்து அவன் நல்ல நடத்தியாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா அவனை அப்படியே விட்டுறவும் முடியும், பரோல்லே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் பரோல் ஒரு 2-3 வருஷம் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து மிங்கிள் ஆகிட்டான் சொசைட்டி கூட, அதனால் அவனை விட்டுடலாம், பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பரோலில் இருந்தும் அவனை ரிலீஸ்லாம். அப்போ தான் அவனுக்கு மெயினாக ஃபுல்லாக ரிலீஸ்ன்னு வரும். பட் அது வரைக்கும் லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல நடத்தை இருக்கிறவங்க, இல்லது வந்து இதை வந்து 20 வருஷம் 30 வருஷம் கொண்டு போக வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் முன்னாலே. ப்ரிமேச்சர் ரிலீஸ்னு பேர் அதுக்கு. ப்ரிமேச்சர் ரிலீஸ் 20 வருஷம் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு 7 years ஆன உடனேயே வந்து அவனுடைய ரெமிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவனை வந்து நான் அந்த போர்டில் வச்சு அவனை ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் என்ன சொல்லிட்டாங்க கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, லைஃப் சென்டென்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பாட்டுக்கு 10 வருஷத்தில் 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு சௌகரியத்தை தகுந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் முடியாது. ஸோ 14 years சாலிடாக உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் வந்து அப்பீர் ஆகணும் அட்வைசரி போர்டில். ஓகே. இல்லை, ஆனால் எனக்கு இங்கே தான் ஒரு டவுட்டு. ஆயுள் தண்டனை அப்படின்னா பெரும்பாலும் என்ன புரியும்னா ஆயுட்காலம் முடியும் வரையும் நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கணும், சிறையில் தான் இருக்கணும் அப்படின்ற புரிதல் ஒன்று இருக்குது. ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 14 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன வித்தியாசம் சார்? அந்த இடத்துல எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல. அது வந்து எப்படின்னா ஆயுள் தண்டனைன்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், அதுதான் மேண்டேட்ரி. ஆனால் வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணால் சொசைட்டியில் பரோல் தான் அது கிட்டத்தட்ட. டோட்டலாக ரிலீஸ் பண்ணல அவனை. அவன் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சர்வைவலுக்கு அனுப்பிச்சிடுறோம். அதாவது வந்து அவனை வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து ஆஃப்டர் கேர் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு விங்கே ஒர்க் பண்ணும்.
ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்தது தான் அது. ஆஃப்டர் ரிலீஸ் வந்து இவங்க வந்து ஆஃப்டர் கேர் அப்படின்றத வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி இருக்கிறான், சொசைட்டியில் வந்து மிங்கிள் ஆகிருக்கான்னா, இல்லை வந்து மறுபடியும் வந்து அவனை பற்றி அதிகமான ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா, போலீஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை மறுபடியும் பழைய தொழிலுக்கே போயிடுறான்னா, திருப்பியும் ஏதாவது வந்து அவனுக்கு ஆபத்துகள் இருக்கா, அவன் ஒழுங்காக வேலைகளை பார்த்துட்டு நல்ல சிட்டிசனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எவ்ரி 3 months அவனை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசனில் அவன் மறுபடியும் திருப்பியும் ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டான்னா இமீடியட்டாக அவனை அந்த பரவலை கேன்சல் பண்ணிவிட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது புதுசாக ஒரு வாரண்ட் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி வில் கம் இன் சைட். அவனுடைய வாரண்ட் வந்து டெத் ஆகிறது கிடையாது. ஆக்சுவலாக வாரண்ட் அப்படியே தான் இருக்கும், எங்ககிட்டயே தான் இருக்கும் அந்த வாரண்ட் இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து ஒரு 10 வருஷம் கன்விஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த 10 வருஷம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து அவனை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிட்டான், நீங்கள் சொன்ன கொடுத்த 10 வருஷம் சென்டென்ஸை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், அவன் ரிலீஸ் ஆகிட்டான்னு அந்த வாரண்ட்டை நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிடுவோம், கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். எந்த கோர்ட் கொடுத்தாலும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். பட் இவங்க கேஸில் த வாரண்ட் வில் பி வித் அஸ். நாங்களே தான் வச்சுக்கிட்டு போவோம் வாரண்ட்டை. லைஃப் டைம், அதுதான் லைஃப் டைம். ஓகே, புரியுது. ஸோ அந்த வாரண்ட்டுக்கு வந்து அவனுடைய சார வரைக்கும் அவனுக்கு இருந்தது. ஓகே. அப்படி ரிலீஸ் ஆகிட்டான்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் அவனை ரிலீஸ் பண்ணி 1 for all ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆஃப்டர் கேருக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க, சரி இனிமேல் தேவையில்லை, ஆஃப்டர் கேர் தேவையில்லை, ஹி இஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் தட் வாரண்ட் வில் பி சென்ட் டு கவர்மெண்ட். வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகே. ஸோ அதுதான் நன்னடத்தையின் அடிப்படையில் இருக்குது. இந்த 14 years ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா 14 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரிசனில் வந்து எந்த விதமான அஃபென்ஸும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கு அந்த அந்த கன்சிடர் பண்ணுறதுக்கு அந்த அட்வைசரி போர்டில் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிசன் அஃபென்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது எதுவுமே. ரெண்டாவது வந்து இவனை வந்து வெளியே விட்டால் சொசைட்டிக்கு வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ரவுடி இருக்கான்னு வச்சுங்க, இவன் நம்ம 10 வருஷம் இல்லை 14 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு, வெளியே விட்டானா மறுபடியும் திருப்பியும் ரவுடித்தனம் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவனை அவன் விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்களும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படின்னா என்ன செய்வாங்க, இவன் வெளியே வந்தால் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அது யார்கிட்ட கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்கிட்ட கேட்பாங்க. எங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போய் அவரை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார். அவர் ஜென்ரலாக நாங்கள் ரிஃபர்மேஷனல் சைடில் இருக்கவங்க இல்லைங்களா, நாங்கள் நல்லா தான் கொடுப்போம். இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கொடுக்கும்போது ஒன்றும் பெரிய ரொம்ப நோட்டோரியஸாக இருந்து இல்லை ரொம்ப பெருசாக இதாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவர் வந்து வெளியே விட்டிங்கன்னா ஆபத்துன்னெலாம் கொடுப்பாரு. தவிர மற்றபடி எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக கொடுத்துருவாங்க இங்கே ப்ரொபேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும். பட் அந்த போலீஸ் கொடுக்கும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் என்டையர் திங் விசாரிப்பாங்க. ஏன்னா போலீஸ் தான் கேஸ் போடுறவங்க, அவனை பிடிச்சி உள்ளே போட்டவங்க அவங்க தான். ஸோ அவனுக்கு ஒரிஜினலான விரோதிங்க யார் இருக்காங்க, அவங்க தானே பப்ளிக்ஸை வந்து வாட்ச் பண்ணுறவங்க, அவங்க தானே இவனோட இருப்பிடத்தை வாட்ச் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இவனை பற்றி தெரியும். இவன் வந்தால் இவனால் எதிரிகளுக்கு ஆபத்து, இவனால் சொசைட்டிக்கு ஆபத்து, இல்லை ஏற்கனவே மர்டர் பண்ணான் பார்த்தீங்களா, அவனுடைய பசங்க மேலே வந்து பழி வாங்கணும்னு சொல்லி இவனை கொண்டு போட்டுருவாங்க, இவனை மர்டர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவனை நீங்கள் வெளியே விடாதீங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நாட் ரெக்கமெண்டட், அவ்வளோதான். ஓகே. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட நன்னடத்தையை சார்ந்து மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய சுற்று வட்டாரம் எல்லாமே இவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா இப்படியெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் போட்டு நாட் ரெக்கமெண்டட்னு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு சடன் ப்ரொவகேஷன் ஒரு மர்டர் பண்ணிட்டு ஆர்டினரியாக போகிற ஒரு பிரச்சனை இருந்தான்னா அவனை வந்து ஒரு 14 years முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அட்வைசரி போர்டில் வைக்கிறதுக்கு ரிப்போர்ட் கேட்போம். ஒரு 6 மாதம் ஆகும் அந்த ப்ராசஸ்க்கு. அந்த அட்வைசரி போர்டில் யாராவது இருப்பாங்கன்னா கலெக்டர் தான் ஒரு சேர்மன். அதுக்கு கலெக்டர் இருப்பாங்க, ஜெயில் சூப்பரண்ட் இருப்பாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர், இந்த மாதிரி ஒரு டீம். அது ஆக்சுவலாக அந்த டீம் மொத்தமாக உட்காந்து இந்த பிரிசனர் ரிலீஸ் பண்ணலாமா, இப்போ சப்போஸ் வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இவன் போனாலும் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பான், இவன் பழைக்க மாட்டான், எனக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடலாம். உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கட்டுமே அவனுக்கு. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அதை ரிப்போர்ட் எழுதுவார். இந்த கலெக்டருக்கு வந்து இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டும் போலீஸ் ரிப்போர்ட்டும் பேஸ் பண்ணி கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதை ஜெயிலுக்குள்ள குற்றம் செஞ்சுருக்கானா செய்யலையா, எங்கிட்ட எப்படி நல்ல நடத்தியில் இருக்கிறான்னா, என்னை வெளியே விட்டால் பிரச்சனை ஒன்றும் இருக்காது அப்படின்றது வந்து இவன் நல்லா இருக்கிறான், இவன் திருந்திட்டான், இவன் ரீஃபார்ம் ஆகிட்டான், அதனால் இவனை விட்டுலான்றது சூப்பர் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னும் கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், விட்டுடலாமா வேண்டாமா, ரெக்கமெண்டட் ஆர் நாட். அதுக்கு வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார்.
விட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரீசனுக்கு அவனை விட்டுடலாம், இல்லை விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் வந்து அவனுக்கு அட்வைஸ் தான் வந்திருக்கு, விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட் வந்து இட் வில் கோ டு தி கவர்மெண்ட். ஸோ இது வந்து டிசைட் பண்ணுறது கலெக்டரோ நாங்களோ கூட கிடையாது. இது ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் போகும். கவர்மெண்ட்டில் ப்ரெசன்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுடைய தனி விங்ஸ் இருக்குது எங்களுக்கு மினிஸ்ட்ரியில். ஸோ மினிஸ்டர் அதெல்லாம் மினிஸ்டர் வரைக்கும் அந்த ஃபைல் போகும் உங்களுக்கு. மினிஸ்டர் வரைக்கும் பார்த்துட்டதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்க இஷ்டப்பட்டாங்கன்னா, இல்லை அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை, ஏன்னா அங்கே ஒரு விங் இல்லை, அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரிக்கில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல மினிஸ்ட்ரி, அவங்க வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அதில் வேறு ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா தென் தே வில் பி ரிலீஸ்ட். ஓகே ஓகே. ஸோ நார்மல் கேஸ் ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஒரு 15 வருஷம், ஒரு 1 இயர், இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 1 இயர் எடுக்கும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா ஃபைல் 6 மாதம் கழிச்சு தான் அங்கேயே போகும். அப்புறம் ஒரு 6 மாதம் அவங்க மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். 15 வருஷம் ஒரு ரிலீஸ் ஆகிடுவாங்க. அப்படி ரிலீஸ் ஆகணும்னாலும், அப்படி ரிலீஸ் பண்ணாலும் ஆஃப்டர் கேர் போட்டிருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆஃப்டர் கேர் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே எதை குற்றம் பண்ணாங்கன்னா மறுபடியும் திருப்பி உள்ளே வந்துடணும். அவன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை சொசைட்டியில் மிங்கிளாக விட்டுருவாங்க. இந்த ஆஃப்டர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 3 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அதான் லைஃப் சென்டென்ஸ். ஜெயிலுக்குள்ளேயே வந்து செத்து போகிறோன்றது வந்து எங்களுக்கு வந்து அப்படி நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பார்த்து கிடையாது. 20 வருஷம் 22 வருஷம்லாம் இருந்தவங்களாம் நாங்கள் பார்த்து கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போது லேட்டஸ்ட் இப்போ நாகேந்திரன், அவன் ரவுடி இருக்கான்னு வச்சுங்க. அவன் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கான். இஸ் A1. அவன் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். அவன் 99 அவன் கன்விஷன் ஆகிடுச்சு. 99 இப்போ 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வந்து சிறைக்குள்ளேயே இருக்கிறான். 25 வருஷம் இருக்கிறான். இப்போ இந்த 20 வருஷம் பார் ஆகிடுச்சு அவனுக்கு. இந்த 14 வருஷத்துக்கு மேலேயே அவனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் கேஸ் பெண்டிங் இருந்ததுன்னா ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ள அவனுக்கு வேற ஒரு மாட்டர் கேஸோ சம்திங் ஏதோ இருக்கும்போது தெரியுது. அதனால் அவனுக்கு வந்து ப்ராசஸே பண்ணல. ஸோ அதனுடைய கன்விஷனும் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு போலீஸுக்கு போகணும். அது போலீஸ் வந்து இவனை விட்டுடலான்னு சொன்னால் மட்டும்தான் விட முடியும். இல்லைன்னு கேட்டால் விட முடியாது. இப்போ மறுபடியும் திருப்பி இந்த கேஸில் மறுபடியும் திருப்பி A1 வச்சுருக்காங்க. எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ டில் இஸ் டெத் வந்து ஹி வில் பி இன் தி பிரிசன் ஒன்லி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த நாகேந்திரனுடைய கேஸ் சொன்னதுனால எனக்கு டக்குன்னு இது தோணுது. இப்போ ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் வந்து நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ளேருந்தே வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, பிளான் பண்ணுறாரு சொல்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயுள் கைதிகளாக உள்ளே போகிறவங்களோ இல்லை வேறு காரணங்களுக்காக சிறைக்கு போகிறவங்க உள்ளே இருந்து அந்த மாதிரி பிளான் பண்ண முடியுமா சார்? வெளியே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2000 பேர் இருக்கிற ஒரு பிரிசனில் அது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட உள்ள உங்களுக்கு. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிரிசனர்ஸ் நம்ம வாட்ச் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வார்டர்ஸ் இருப்பாங்க ஒரு நேரத்தில். அவங்க 2000 பிரிசனர்ஸ்னையும் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நம்பர் 1. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு டார்மெண்ட் டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. அதில் போய் இருப்பாங்க. செல்லுக்குள்ளே பூட்டி வைக்கிறது கிடையாது. காலைல 6 மணிக்கு திறந்து விட்டோம்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவன் எங்கே வேணாலும் சுற்றுவான், யாருக்கிட்ட வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் செய்வான். அவனுக்கு டெய்லி இன்டர்வியூ வரும், ஹாஸ்பிட்டல் போவான், கோர்ட்டுக்கு போவான். இப்போ அவனுக்கு கேஸ் பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி 15 days அவன் கோர்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வெளியே கோர்ட்டுக்கு போனான்னு கேட்டிங்கன்னா அங்கே அவன் கான்டாக்ட் பண்ணுறான், யாரையும் கான்டாக்ட் பண்ணுறான், இல்லை ஒரு செல்ஃபோனை வாங்குறான், அங்கே பேசிக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகிறான், உடம்பு சரியில்லைன்னு போகிறான், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடுறான். அட்மிட் ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, ஒரு 2 கான்ஸ்டபிள் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவனை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க இல்லையா, அங்கே இவங்க வந்து வெளியே கொஞ்சம் நேரம்னா வெளியே தானே கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனான்னு கேட்டீங்க ஏதாவது கொடுப்பான், அவன் செல்லில் பேசுவான், நீங்கள் ஸ்கெட்சும் போடலாம், எது வேணாலும் போடலாம், படமும் வரையலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து டோட்டலாக வந்து இவனை அப்படின்னு டோட்டலாக கட் பண்ணிட முடியும் அப்படின்றது முடியாத காரியம் ஜெயிலுக்குள்ள. அப்படியா இருந்தால் ஒரு பிரிசனருக்கு 24 hours அவனை ஜெயிலுக்குள்ளே பூட்டி வைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் இருக்கணும். 24 மணி நேரம் அவனை பூட்டி வைக்கணும். பட் இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா. அப்புறம் ஒரு பிரிசனரை ஒரு மென் கண்காணிக்கணும். சரி, அந்த மென் தான் கண்காணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த மென் வந்து சரியாக இருக்கான்னு சொல்ல முடியுமா, அவன் ஒழுங்காக இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஏன் அவன் கொடுத்துட முடியாது அதை? சரி, வார்டர்ஸ் தான் பண்ணுறாங்க, கீழ் லெவலில் தான் பண்ணுறாங்கன்னா ஏதாவது செல்ஃபோன் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க மேலேயும் மட்டும் குற்றம் சுமத்திட முடியாது. சில நேரத்தில் ஆஃபீஸஸே கொடுத்துட்றாங்க. சில நேரத்தில் வந்து வெளியிருந்து வர இன்டர்வியூஸ் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் கொண்டு போய் இதாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து பார்க்க வர லீகல் பீப்புள்ஸும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. லாயர்ஸ் கூட வந்து கொண்டு வந்து சில நேரத்தில் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு நேர்வுகள் இருக்குது. டோட்டலாக யாரும் மறுக்க முடியாது. அதை நேர்வுகள் இல்லாமல் இல்லை. அப்படி வந்து இப்போ வந்து இந்த லாயர்ஸ் வந்து அது இது கொடுக்குறதெல்லாம் கூட எங்களுக்கு வந்து இட்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ அதை தடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அதாவது வந்து 24 மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நியாயமான காட்ஸ், எந்த விதமான குற்றம் செய்யாத ரொம்ப ஸ்ட்ரிக்டான காட்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் வேணால் செய்ய முடியாமல் இருக்கலாம். எப்படி பண்ண முடியும்? சட்டத்தில் இடம் இல்லையே அதுக்கு.
நீங்கள் எவ்ரி 2 ஹவர்ஸ் அந்த கார்டு மாற்றி ஆகணும். ஸோ ஹி வில் பி சேஞ்சுடு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து செல்லுக்குள்ளேயே வைக்க முடியாது. ஸோ அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். டாக்டர் அவனுக்கு வந்து பார்ப்பார், டாக்டர் பார்ப்பாங்க. டாக்டர் பார்க்கும்போது நிறைய மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிடுவாங்க உள்ள. ஸோ அவங்க மூலியமாக எதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அங்கே வேலை செய்கிற வெறும் ஜெயிலில் வந்து வெறும் இந்த வார்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, வேறு நிறைய பணியாளர் இருக்காங்க, குக்ஸ் இருக்காங்க, ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய வந்து வேலை செய்கிறவங்கலாம் இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக எல்லாம் வரலாம். ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து எல்லாத்தையும் வந்து அவனை நாக்டெட் பண்ணி அவனை வந்து சர்ச் பண்ணி எல்லாம் உள்ளே அனுப்புறதுக்கெல்லாம் டைம் இல்லை முதல்ல. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் போய்கிட்டே இருக்கிற ரோடு அது. அதில் இப்போ போலீஸ் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து ஒரு 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 டிராஃபிக்கில் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பற்றியுமா நிறுத்திடுறான். நிறுத்தினா என்ன சொல்லுங்கள், ரோடு முழுசும் பிளாக் ஆகிடும் இல்லையா? ரேண்டமாக ஒரு 10 பேர் அப்படி இப்போ 100 பேர் ஹெல்மெட் இல்லாமல் போனான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் மாட்டுறான். அவன் தான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண 100 பேர்த்தையும் நிறுத்தி நீ ஹெல்மெட் இல்லாமல் 100 பேர்த்தையும் சார்ஜ் பண்ணுறாங்களா என்ன? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் உள்ளே வந்து டிரான்சாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கனால அத்தனை பேர்த்தையும் சர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சிரமங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இவனை வந்து வாட்ச் பண்ண முடியாது. இவன் வந்து ஸ்கெட்ச் போட்டான் அப்படின்னு சொன்னால் வாட்ச் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. இப்போ நாகேந்திரன் வச்சுங்க, அவனுக்கு என்ன தொழில் தெரியும் வேறு? அவன் பேசிக்கலி பாக்ஸருக்கு என்ன, அவனையும் அடிச்சு பிடுங்கிறது தான். ஸோ அவனுடைய மசில் பவர் காமிச்சிட்டு அவன் வந்து அங்கே ஒரு தாதாவாயிடுறான். அது ஒரு வட சென்னையில் ஒரு பெரிய ஆளாயிடுறான். ஸோ அங்கே அந்த பெரிய ஆளானா அவன் என்ன செய்கிறான், அவன் அங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் அது இது எல்லா கான்ட்ராக்டும், அது பார்க்கிங் கான்ட்ராக்டு, லாரி உள்ள வரணும் பணம், அங்கே உள்ள எவன் வரனாலும் மாமூல் கொடுக்கணும், எவன் சாராயம் வைக்கனாலும் மாமூல், எல்லா இதுக்கும் இவன் தான் பாஸ் மாதிரி. இவன் முழுசும் பணம்லாம் வசூல் பண்ணுவான் இவன். ஸோ இந்த ஈஸி மணி மேக்கிங். அப்புறம் வந்து ஆளுங்களை மிரட்டுவான். ஏன்னா முக்கியமான ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவனை பிடிச்சி கொண்டு வச்சுக்கிட்டு கஸ்டடியில் வச்சுக்கிட்டு பணம் கேட்பான். இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இவங்களுது. ஸோ இதன் மூலிமா அவங்க பணம் சேர்த்துற ஆட்கள் வந்து நல்லா லக்ஸரியாக வந்து இருந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து எந்த வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் ஜெயிலுக்குள்ளே போனாலும் அந்த வேலை பார்க்குறது தான் அவன் பார்ப்பான். ஸோ இவன் இல்லைன்னா அடுத்தவன் வாரிசு, இவனுக்கு அடுத்தது போஸ்னா அவனுடைய பிரதர் அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துடுறான்ல அடுத்த வாரிசு. ஸோ அவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறான். அதுக்குள்ளே நடுவில் எவனோ ஒருத்தன் நுழைஞ்சான்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஜெய்சின்னு ஒருத்தன் வச்சு அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. அந்த அவனுடைய டொமைனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. தொழில் போட்டி அதில் வந்து போட்டுருவானுங்க அவனுங்க. ஸோ இப்படி வந்து இவனுக்கு வேறு தொழில் தெரியாது, இதுதான் இவனுடைய வேலையே. ஸோ அந்த தொழில் போட்டிக்கு இப்போ வந்து ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நாகேந்திரன் எப்படி அரசானன்னு கேட்டிங்கன்னா தொழில் போட்டி தான் அவங்களுக்கு. நீ ஏன் நானா, நீ வந்து பெருசாகிட முடியாதுவா, அப்படியா சொன்ன, நான் தான் பெரிய தாதா, எனக்கு மேலே நீ வந்துடக்கூடாது, அப்படி தான் அது தொழில் போட்டி தான் அது. அப்போ வந்து அவங்களுடைய லேபாதீப் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ ஒரு இடத்து, இப்போ ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடம் பார்த்தாங்க, நம்ம கேள்விப்பட்டது தான் எல்லாம். ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடம் பார்த்தாங்க. அந்த இடத்துல வந்து இவர் வந்து வாங்குறதுக்கு இருந்து இவர்கிட்ட இவர் அதில் டீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அவர் உள்ள நுழைஞ்சார். அவர் உள்ள நுழைஞ்ச உடனே உடனே இவன் எப்படி எங்கிட்ட வரலாம், இது எங்களுடைய டொமைன், இதுக்குள்ளே நீ எப்படி வரலாம் நீ அப்படின்னு பார்த்தாங்க. சரி என்ன பண்ணுறது, எப்படி எலிமினேட் பண்ணுறது? ஸோ அவருக்கெல்லாம் யாரெல்லாம் விரோதிங்க அவங்கள எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, அதுக்கெல்லாம் வந்து அதுதானே ஸ்கெட்ச், யாரெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்போ எந்த இடத்துல எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி யாரெல்லாம் இருப்பாங்க, அவனை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி 5-6 மாதம் வாட்ச் பண்ணி யாரெல்லாம் கூட இருப்பாங்க, இப்போல்லாம் அந்த அவருடைய வெப்பன் வச்சுருப்பாரு, அப்படியெல்லாம் வந்து எல்லாமே அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க யார் அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை வந்து அந்த இதை கொடுப்பாங்க. அதில் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா சம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் வந்து டீல் ஆகுது. புரியுது. ஆனால் இப்போ கண்டினியூஸாக ஒரு 25 ஆண்டுகள் உள்ளேயே இருக்காரு, வெளியே அதுக்குள்ளே புதுசாக நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களோடலாம் எப்படி கான்டாக்ட் இருக்கும் இவருக்கு? எந்த வகையில் அவர் இது பண்ணுறாரு? என்னதான் வெளியே போய் நிறைய வகையில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பாங்கல்ல சார்? புதுசாக வர்றவங்க வந்து அவங்ககிட்ட இவர் ஏன் மைண்ட் பண்ணுறாரு, அவனுடைய இடத்துலேருந்து எத்தனை பேர் டெய்லி உள்ளே வராங்க. இப்போ வியாசார்பாடி அந்த ஆளுடைய வீடுன்னு வச்சுங்க, வட சென்னை, அதுலேருந்து எத்தனை பேர் வந்து ஜெயிலுக்கு வர்றாங்க உள்ள, புதுசாக டெய்லி ரவுடி பசங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறானுங்க உள்ள. அவனோட மிங்கிள் ஆகிக்கிறான் அவன். ரெண்டாவது வந்து அவங்க வந்து உங்களுக்கு செக்ரிகேட் ஆகிடுறதில்ல, செப்பரேட் ஆகிடுறதில்ல. அவங்க ஸ்டில் வந்து அவங்க ஆப்ரேஷன்லேயே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பேரண்ட்ஸு, அவங்களுடைய சிப்ளிங்ஸு எல்லாமே வந்து இன்டர்வியூ பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இன்டர்வியூ பார்க்குறாங்க இல்லையா? இன்டர்வியூ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க எங்கே அந்த கான்டாக்ட்லேருந்து வெளியே போகிறாங்க, அவனை யாரும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறதில்ல. அந்த காலத்தில் பிரிசன்ஸ் எல்லாம் நான் வந்து சேரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பிரிஸ்னஸை வந்து யாரும் இன்டர்வியூ பார்க்க வர மாட்டாங்க, பயந்துட்டு. இன்டர்வியூ யாராவது பார்க்க வந்தால் போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க அவனை. நீ அவனை எதுக்கு பார்க்கறதுக்கு வந்த, அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு, எப்படி வந்த நீன்னு. ஈவன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட வந்து அந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க, பயந்துட்டு ஜெயிலுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க நாங்கள்லாம் சேர்ற காலத்தில். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பெரிய ஒரு தியாகி மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி அவனுக்கு இன்டர்வியூ வருவாங்க. டெய்லி 50 பேர் 100 பேர் வந்து இன்டர்வியூ பார்க்கணுமா. பட் காமிக்கிறதுல நாங்கள், ஆனால் அவ்வளோ பேர் வந்து பார்க்கணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனோட வந்து இருக்கிற டீலிங்கில் இருக்கிறவன். ரெண்டாவது அவன் உள்ளதான் இருக்கானே தவிர அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இவனுக்கு பலம் இன்னொருத்தன் பார்க்குறான்ல, அதை புரியுது புரியுது புரியுது. அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பணம் மோசம் வந்து ஆர்டர்ட் மணி கிடையாது, அது மோசம் எல்லாம் ஈஸி மணி மேக்கிங் தானே. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வந்து அவனுக்கு வந்து டோலில் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இந்த லாரி நிறுத்துற இடத்துல கொடுங்குற காசு 1 லட்ச ரூபா வருதுன்னு எப்படி அவன் செலவு பண்ணுவான் அவன். ஸோ அதை அவன் 10 பேர் கொடுக்குறான் அவன். என்னன்னு கேட்டிங்கன்னா இவனே வச்சுக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பாலிடிக்ஸில் கிடைச்சேன்னா ஒரு பக்கமே சேர்த்திக்கிறான் அவன். அந்த அங்கே இருக்கிற செலாட்கள் சொன்ன எல்லாத்தையும் சொல்லலை, செலாட்கள். ஆனால் இவங்ககிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட காசு வந்துச்சுன்னா இவன் எப்போ வேணாலும் அடிபடுவான்னு அவனுக்கு தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து எப்போ வேணாலும் இவனை ஒன்றும் எனிமி கொண்டுடுவான். இல்லைன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஏதாவது வந்து என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நம்ம பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் கிடைக்கிற பணத்தை முழுசியுமே ஸோ லேவிஷாக வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செலவு பண்ணுவான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸு முழுசும் இவன் மேலே உயிராக இருப்பாங்க, அவன் மேலே என்ன வேணால் செய்கிற தயாராக இருப்பாங்க. உள்ள அந்த அண்ணன் சொல்லிட்டா போதும், அவ்வளோதான், அங்கே வெட்டிடுவான் அவன். அவனுக்கு தேவையான சாயந்தரம் வந்து ஒரு பிளேட் பிரியாணியும் ஒரு குவார்ட்டர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம்னா தான் அவன் போய் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ ஒரு ரொம்ப லாயலாக இருப்பானுங்க. இவனும் அவன் மேலே ரொம்ப வந்து லாயலாக இருப்பான். சப்போஸ் இவனுக்கு எதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவன் உடனே இங்கேருந்து சொல்லுவான், டே அவனை போய் போட்டுருவான், நீ அவனை வைக்காத நீ எங்கே அப்படின்னு சொல்லுவான். இவன் ஆர்டர் போட்டோன்னா அவன் போய் பண்ணிவிடுவானுங்க. ஸோ அது மாதிரி அவனுக்கு குரூப்பாக ஆளுங்களை வச்சுட்டு இருக்கிறானுங்க. அவன்கிட்ட கான்டாக்ட்லேயே தான் இருக்கானுங்க அவனுங்க. ஒரு நிமிஷம் கூட கான்டாக்ட் இல்லாமல் இல்லை அவங்க. ஸோ ஜெயிலுக்குள்ளே இருந்து ஃபோனில் பேசி தான் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்டர்வியூஸ் வருது, நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ் வருது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறான், கோர்ட்டுக்கு போகிறான், எவ்ரி 15 days கோர்ட்டுக்கு போகிறான். எனக்கு அவங்க லிவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறான். அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான் எல்லாத்தையும். புரியுது புரியுது. அண்ட் இன்னொன்று, இப்போ பெரும்பாலும் ஆயுள் கைதிகளாக உள்ள வரவங்க என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வராங்க? எல்லாருமே ரவுடிகளாக தான் வராங்களா? மார்டரஸ் எல்லாமே. ஓகே, ஆல் லைஃபர்ஸ் ஆர் மார்டரஸ். எல்லாரும் மர்டர் பண்ணி, ஆமாம், எக்ஸெப்ஷனல் கேஸே கிடையாது. அல்ல லைஃப் சில செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் அவங்களுக்கு தனித்தனி ஆக்ட் இருக்குது. அதில் வந்து குற்றம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி வரவங்கள இல்லாமல் ஜென்ரலாக ஐபிசி அஃபென்ஸில் வரவங்க எல்லாமே வந்து மர்டர் பண்ணி வரவங்க தான். மர்டரு, ரேப்பு, கெயின் ஃபார் மர்டர் அந்த மாதிரி வரவங்க தான் ஜாஸ்தியாக. ஸோ எல்லாமே மர்டர் பண்ணி வரவங்க தான். மர்டர் பண்ணாமல் உள்ள லைஃப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் கூட போயிருப்பான், அசோசியேட்ஸ், அவ்வளோதான். அவன் தான் இன்னசென்ட். நீங்கள் சொல்கிற அடுத்த கேள்விகள் வந்து இன்னசென்ட் வந்து மாட்டிக்க போகிறான்னா மாட்டிக்குவான். இப்போ இவன் 10 பேர் போகிறானுங்க, போய் ஒரு ஆளை தானே கொள்கிறான், 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டுறான்ல. ஸோ பண்ணுறது யார் பண்ணுறான்? ஒருத்தனும் 2 பேரை தான் வெட்டுவான். 8 பேர் 10 பேர் ஒன்றா போய் வெட்ட மாட்டான். ஆனால் அந்த பிளானிங்ல கூட இருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் வந்து அக்யூஸ்டாக தானே கன்சிடர் அக்யூஸ் தான், டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சே தானே செய்கிறான் அவன். ஸோ அவனுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவன் வெட்டினான்னா நான் வெட்டல, எனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன், அவ்வளோதான், அப்படி தான் சொல்லுவான். பட் ஆனால் அவன் அதில் இன்வால்வ். ஆயுள் கைதிகளாக இருக்கவங்க மர்டரஸ் அண்ட் ரேப் அக்யூஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சிறை இதுபடி. ஸோ அந்த வகையில் மரண தண்டனை வாங்கிட்டு சிறைக்கு போகிறவங்க என்ன மாதிரியான தப்புகள் செய்துட்டு உள்ள வராங்க? மரண தண்டனை வாங்குறவன் கட்டாயம் வந்து மர்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறான். ஓகே, இல்லை இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஆயுள் தண்டனைக்கும் மரண தண்டனைக்கும்? இல்லை, கன்விஷன் கொடுக்கும்போது அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நீ ஒரு உயிரை வாங்கியிருக்கிற, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மர்டர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மர்டர் எகென்ஸ்ட் வந்து விமன், சைல்டு, இது மாதிரி வந்து ஒரு ஹீனஸ் கிரைம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மர்டர்னுடைய இது கருதி அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரவுடிஸ் அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸு, இந்த ப்ராஃபிட் ஃபார் மர்டரு, அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இந்த கழுத்தில் இருந்து நகையை பொருங்கிறதா இருக்கிறது, அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மர்டர் கேஸ்லாம் கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. தூக்கு தண்டனை வந்து அப்பீலில் வந்து அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி லைஃப் ஆகும். எடுத்தோடனே லைஃப் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா
ஆஸ் ஆன் டேட் வந்து 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் 569 பேர் மரண தண்டனை கைதிகள் இருக்காங்க. இப்போ மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற கைதிகள் வந்து கிட்டத்தட்ட 569 பேர் என்னமோ இப்போ இன்னைக்கு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டுமே 45 பேரும் 49 பேரும் இருக்காங்க மரண தண்டனை கைதி. குழல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா எல்லாம் தமிழ்நாடு மோஸ்ட்ல இருந்து ஒரு 45 பேருக்கு மேலே மரண தண்டனை கண்டெம்ட் பிரிசனர்ஸ் அவங்க அப்படி இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே அப்பீலில் இருக்கிறவங்க எல்லாமே கண்டெம்ட் பிரிசனர்ஸ். பட் எல்லாமே வந்து அப்பீல் கேட்டிங்கன்னா இப்போ வந்து உடனே செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே தூக்கு நிறைவேற்ற மாட்டாங்க. ஓகே. அவனுக்கு வந்து மரண தண்டனையில் இருக்கும்போது அவன் செஷன்ஸ்க்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து இவள் கோ ஃபார் அன் அப்பீல். அவன் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவான். ஹைகோர்ட்டில் வந்து அவன் மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் சுப்ரீம் கோர்ட் போவான். சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி பெட்டிஷன், அந்த பெட்டிஷன், இந்த பெட்டிஷன்லாம் இருக்குது. கவர்னருக்கு மெர்சி இருக்குது, அப்புறம் வந்து பிரசிடென்ட் மெர்சி இருக்குது. இது எல்லாம் அந்த ஸ்டேஜ் முழுசும் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆகிடும். 6-7 வருஷம். ஓகே. உடனே எல்லாம் வந்து யாருக்கும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேங் ரேப் வித் மர்டர் நடந்தது இதில் 2012 டெல்லியில் நிர்பயா கேஸ். அதில் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு கன்விக்ஷன் கொடுக்குறது தெரியுமா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 2020 மார்ச் இப்போ தான் வந்து கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வருஷம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸ்லேயே வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து திருப்பி இது ஏன்னா ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் முழுசு முடிகிறதுக்கு 7-8 வருஷம் ஆகிடும். இதே ஆட்டோ சங்கர் கேஸ்லேயும் அதே மாதிரி தான். அஃபென்ஸ் வந்து 89, அதுக்கப்புறம் வந்து தூக்கு போடுறது வந்து 95 தான் தூக்கு போடுறாங்க. ஓகே. ஆனால் எப்போ வந்து தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சாங்க அவருக்கு? 89ல அறிவிச்சிட்டாங்களா? ஆமாம், செஷன்ஸில் தான் தூக்கு தண்டனை அறிவிப்பாங்க. மேல் கோர்ட்லாம் அறிவிக்கிறது கிடையாது. எந்த ட்ரையல் கோர்ட்டோ அந்த ட்ரையல் கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கும். தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போகிறான் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் அப்பீல் போகிறான் இல்லையா, அந்த அப்பீலுக்கு வந்து இவனுக்கு 30 days தான் இவனுக்கு அப்பீலுக்கு. பட் அவங்க ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அந்த 30 daysக்குள்ளே இப்போ 89ல ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதம் வச்சுப்போமே, டிசம்பர் மாதம் அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 30 daysல ஜனவரிக்குள்ளே அவர் வந்து அப்பீல் பண்ணணும். அவர் அப்பீல் கொடுக்கல அப்படின்னா அந்த 30 daysல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அந்த அப்பீல் கொடுத்துருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் அவே செஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அது புரியுது. ஏன்னா டஸ்ட் கோட் எஸ்எல்பி பெட்டிஷன் அவங்களே வந்து அப்பீலுக்கு வாங்கிக்குவாங்க. அது எல்லா இடத்துக்கும் போய் தான் வரணும். அப்படி ஒரு வேளை நாங்கள் அப்பீல்லாம் கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு கேட்டால் அவங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எழுதுவோம், அதை வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். புரியுது. ஸோ இப்போ உங்களுடைய அனுபவத்தில் தண்டனை வாங்கினவங்க, மரண தண்டனை பெற்றவங்க தூக்கில் ஏற்றப்பட்டிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே. சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க உங்ககிட்ட? அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் சிறையில்? இப்போ முதல்லாம் தூக்கு தண்டனை கைதிகள் வந்து அதிகமாக இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக நான்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் நான் கோயம்புத்தூர் பிரசனில் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நான் வந்து இருக்கும்போது ஒரு 20 பிரிசனர்ஸ்க்கு மேலே தூக்கு தண்டனை எதிர்நோக்கி டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 தூக்கு மேலே நானும் கூட போட்டிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி தான் நினைக்கிறான். பட் இப்போ அப்படி தான். இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் மட்டும்தான் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவன் மட்டும்தான் தூக்கு போகிறான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 95 தான் ஆட்டோ சங்கர் கடைசி தூக்கு. அதுக்கப்புறம் 95லேருந்து 29 வருஷம் 30 வருஷம் தூக்கே கிடையாது. ஓகே. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தூக்கு கிடையாது. ஓகே. ஒன்று கூட ஒரு தூக்கு கூட கிடையாது. ஓகே சார். ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்குமே? இன்னைக்கு வரைக்கும். ஓகே. ஒரு தூக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் முந்தி வந்து நான் சொல்கிற காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தூக்கு நடக்கும். ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு ஏதோ ஒரு தூக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. பட் அந்த நம்பிக்கை சொன்னீங்கல்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணி லைஃப் டைமுக்கு மாத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமா? அப்போ அந்த நொடி கடைசியா நம்மளை தூக்குல போட போறாங்கன்னு தெரியும் போது அவங்களுடைய அவனுக்கு தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கடைசி மர்சி போவோம் கவர்னருக்கு போயிட்டு பிரசிடென்ட்டுக்கு போவோம். லாஸ்ட் மெர்சி அவனுக்கு தெரியும் எப்போ போகிறான்னுட்டு. லாஸ்ட் மெர்சிக்கு வந்து ஏன்னா இத்தனை இடத்துலையும் வந்து அவனுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கேஸு. ஸோ மெர்சி பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தமிழ்லாம் தப்பு தான், எப்படியா நான் மன்னிச்சுன்னு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி அவன் மர்சி கொடுக்குறான். அதில் வந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தூக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து அவங்க லைஃப் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க, தூக்கு கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து அதே மாதிரி தான் பிரசிடென்ட்டும் அதே மாதிரி தான் தூக்கு கொடுக்க மாட்டாங்க. லைஃப் சென்டென்ஸுக்கு ரெடியூஸ் டு லைஃப் அவ்வளோதான். ஸோ வந்துடுவாங்க. ஒரு வேளை வந்து இப்போ ஆட்டோ சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கொலைகள், அது 2வது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து தூக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு தூக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து
கண்டம்டு பிரிஸ்னஸ். அது வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் நான் 9 கொலை பண்ணான். அவன் வந்து 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் 7 இயர்ஸ் அவன் வந்து கண்டம் பிரிஸ்னராகவே இருந்தான். ஒரு செல்லை வச்சு பூட்டிட்டோம்னா அவன் வந்து தூக்கு தண்டனை கைதின்ற இதில் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். தூக்கு தண்டனை கைதி ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆன் த ஐஸ், உள்ளே இருப்பான், கண்ணுக்குள்ளேயே இருப்பான், என் கண்ணுக்குள்ளேயே. ஓகே. அவனை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்படி செல்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். எந்த மறைவும் லைக் எப்படி சிசிடிவி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல சிசிடிவிலாம் அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் ஆஃபீஸர் யாராவது இருப்பாங்களா? வார்டன்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டம்டு பிரிசனர்ஸ் தூக்கு தண்டனை கைதி அப்படின்னு சொன்னால் he is directly come under the supervision of the jailer. ஓகே. இந்த செல்லை திறக்கணும்னா ஜெயிலர் வரணும். ஜெயிலர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த பிரிசன். ஓகே. அப்ப ஜெயிலர் வேற யார்கிட்டயும் சாவி கொடுத்து கூட திறக்க முடியாது, வார்டன் கிட்ட. அவர் வரணும். அவரு ஓகே. அவர் வந்து இவனை ஒருத்தனை திறந்து விட்டு இவனை போய் குளிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அங்கே கார்டு இருப்பாங்க, 4 பேர் போய் குளிக்கிறதுக்கு விட்டு குடிச்சிட்டு அவனை வந்த உடனே உட்காந்து அங்கேயே இடத்துல பக்கத்துலேயே வந்து சாப்பாடு வச்சு திருப்பி உள்ளே வச்சிருவாரு. ஓகே. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க கண்டம் பிரிசன். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அவன் கமிட் பண்ணிக்கிட்டான், இல்லை வந்து இன்ஜுரிஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டான் அப்படின்லாம் பிரச்சனையாக இருக்கும்னு சொன்னதுனால அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா வெளியே வரும்போது வந்து யாரையாவது அட்டாக் பண்ணிவிடுவான், ஹேண்ட்கப் போட்டு தான் அவனை வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே. சாப்பிட்ற மட்டும்தான் அந்த ஹேண்ட்கப் திறந்து விடுவாங்க. அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே எவ்வளோ நாள் வச்சுருக்கிறது அவனை? ஒரு மாதம் 2 மாதம்னா இட் இஸ் ஓகே. அவனை 7 வருஷம் இப்படியே வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு லாயர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அவன் 7 வருஷமாக கொண்டுட்டு ஜெயபிரகாஷ் கேஸில் ஒரு பாலசுப்ரமணியன் ஒரு லாயர் இருந்தார். அவர் வந்து ஒரு அப்பீல் பண்ணுறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. 7 வருஷம் ஆல்ரெடி கொண்டுட்டீங்க அவனை, நீங்கள் 7 வருஷம் கண்டம் பிரிசனஸில் சிங்கிள் செல்லில் இருந்துட்டுருக்குறான் அவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆக்கி பண்ணும்போது அப்போ வந்து என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த கேஸில். அவனை இறக்கிட்டாங்க. 9 கொலை பண்ணவன் தான் அவனை இறக்கிட்டாங்க. இறக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எப்போ வந்து பிரசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாரோ அப்போ இருந்து 7 நாள் தான் அவனுக்கு வந்து கண்டம் பிரிசனர். தூக்கு தண்டனைக்கு 7 நாளைக்கு முந்தைய தான் அவன் கண்டம் பிரிசனராக ட்ரீட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் அவனை லைஃப் டைம் ட்ரீட் பண்ணலாம். ஸோ யூ கேன் மிங்கிள் வித் எவ்ரிபடி. பட் எங்களுடைய கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாக அவன் மேலே இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா அவன் தூக்கு தண்டனை கைதி ஒருவேளை ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அப்போ மேலே கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமாக தான் இருக்கும் அவன் மேலே. பட் யூ கேன் மிங்கிள் வித் எவ்ரிபடி. மற்ற பிரிசன்ஸ் கூட இருக்கலாம், டார்மெண்ட்ரி பிரிசன்ஸ் கூட இருக்கலாம், அதை இது வாங்கிக்கலாம். எல்லா சலுகைகளும் அவனுக்கு மற்ற பிரிசனுக்கு சலுகைகள் மோஸ்ட் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஜெயிலர்ன்றது அங்கே இருந்துக்கிட்டு இருக்காது. ஓகே. மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவனையும் பார்ப்பாங்க. அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டம் பிரிசனர்ஸ் வந்தோம்னா அவனை செல்லில் போட்டுருவோம். அது வரைக்கும் அவன் வந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்துருப்பான். ஆனால் தனியாக கொண்டு வந்துடுவான் அவன். ஓகே. ஸோ இப்போ அதிகபட்சமாக பிரசிடென்ட்டோடைய மர்சி வரைக்கும் போயிட்டு அவங்களும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த நாள்ல இருந்து எத்தனை நாளுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை அளிக்கும்? 7 டேஸில் வச்சுருவாங்க. வித்தின் 7 டேஸ்லயா இல்லை 7th டே? 7 ஒர்க்கிங் டேஸ். ஓகே. 7 ஒர்க்கிங் டேஸ். அந்த 7 ஒர்க்கிங் டேஸில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நாங்கள் கேலோஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கயிறு சரி பண்ணணும், அந்த கயிறுனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்து நாங்கள் பார்க்கணும். அதுக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த தூக்கு கயிறை வந்து டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து தூக்கு போடும்போது அந்த கயிறு அருந்திருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருக்கோம்ல, இத்து போயிருக்கும் சில நேரங்களில். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அவனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 times வெயிட் போட்டு அதை கட்டி நாங்கள் அந்த ரோப் டெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் சரி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தூக்கு மேடை அது வந்து 10-20 வருஷம் அவன் தூக்கே போடாமல் இருக்கும்போது எல்லாம் முழுசும் வந்து இங்கே ரஸ்ட் ஏறி அது வந்து இந்த லிவர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து கிரீஸ் எல்லாம் போட்டு அந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பதறதெல்லாம் இருக்கும் அது முழுசும். அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கிளியர் பண்ணி அதை வந்து இந்த 7 நாள் அவன் தூக்கு போடணுன்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு. அவனுக்கும் வந்து என்ன ப்ரிப்பரேஷன் கேட்டிங்கன்னா அவன் வந்து அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய பொண்ணாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும். அவன் ஏதாவது சொத்து இருந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்தை அவங்களுக்கு மாற்றி எழுதி கொடுக்கணும். அதெல்லாம் அப்போ தான் செய்வான். அந்த 7 டேஸில் தான் செய்வான் அவன். முன்னாலேயே செய்ய மாட்டான் அவன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிரோடு வந்துட்டோம்னா இப்போ பாட்டு தூக்கிட்டு போயிட்டு அவன் கடப்பட்டு. ஸோ அந்த லாஸ்ட் 7 டேஸில் அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய லாயர் வரணும்மா, ரெஜிஸ்டார் வரணும்மா, நான் வந்து என்னுடைய இடத்த எழுதி கொடுக்கணும்மா. ஸோ இவன் போக முடியாது இல்லையா, அதனால் ரெஜிஸ்டாரே வருவாங்க. நிலத்தை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வீடு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் ரெஜிஸ்டாரே நேராக ஜெயிலுக்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும். ஓகே. வந்து அவன் முன்னால் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் எழுதி எல்லாம் அங்கேயே ஸ்டாம்பிங்லாம் பண்ணி அந்த யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அங்கேயே. அது அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா.
ஸோ அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஓகே. அப்ப அந்த 7 டேஸ்ல உங்க ஃபேமிலி அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சிறைக்கு வந்து பார்த்துட்டு போலாம். ஆமா, பார்க்கலாம். டெய்லி பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ ஆட்டோ சங்கருடைய வெப் சீரிஸ் நான் பார்த்திருந்தேன். அதுல என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய அந்த சிறைக்கு முன்பு அந்த 7 நாட்களுக்குள்ள அவங்களுடைய மனைவி வந்து சமைச்சு குடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சமைச்சுலாம் கொண்டு வந்து குடுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே. ஆட்டோ சங்கர் தூக்கு போடுறது நான் தான். ஆனா ஓகே. அப்படிலாம் செய்ய முடியாது. அவரோட லாஸ்ட் மினிட்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அவன் அந்த லாஸ்ட் மினிட் வரை தைரியமா இருந்தான். ஓகே. ஏன்னா அவன் தூக்கு வராதுன்றது நிறைய எஸ்எல்பி பெட்டிஷன் கூட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கூட வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் வந்துச்சு அவனுக்கு. ஆக்சுவலா ஜனாதிபதிக்கு அவன் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க ஒரு லாயர். ஓகே. ஸோ உடனே மறுபடியும் திருப்பி இந்த ரிவ்யூ எடுத்துக்கிட்டாங்க அவங்க. திருப்பி ரிவ்யூ எடுத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் திருப்பியும் இன்னொரு மெர்சி போகுது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அதில் டிலே ஆகிடுது இல்லையா. அதனால அவன் வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் ஸோ தன்னை வந்து தூக்கில் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த நாளில் கூட அவனுக்கு வந்திருக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து அட்மிட் ஆகிருக்குன்னு. ரிவ்யூ அட்மிட் ஆச்சுன்னா அவன் தூக்கில் போட முடியாது. ஓகே. தூக்குல போடுற அந்த நாளா? அந்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவனுக்கு ரிவ்யூ வந்து ஓகே. ஓகே. வந்திருக்கு அவனுக்கு. அதனால் அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தூக்கில் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா வேற எங்கேயும் தூக்குகள் கிடையாது. இவன் தான் மறுபடியும் ஒரு 95 அந்த ஒரு கேப்பில் இவன் வரான். அவன் 91க்கு அப்புறம் 95ல வந்து ஒரு தூக்கு வருது. ஸோ இந்த கேப்பில் வர்றதுனால அவன் வந்து அப்போ வந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணுமா வேண்டாமா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பியும் ரிவ்யூ போச்சு. ரிவ்யூவில் மறுபடியும் திருப்பியும் டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் பிரசிடென்ட் அப்போ திருப்பி கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சார் ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா பாருங்கள் சார், ராத்திரி 3 மணிக்கு என்கிட்ட சொல்கிறான். ஒரு ஆர்டரும் வரல, நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கணும். நைட்டு விடிய காலை 3 மணிக்கு. ஆமாம், அடுத்த நாள் காலைல தூக்கு போடணும், நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தூக்கில் கொண்டு போய் மாட்டணுமே அது வரைக்கும். அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். 3 மணிக்கு கேட்குறான், சார் ஏதாவது வந்திருக்கா சார், ஆர்டர் வந்திருக்கா பாருங்கள் சார். வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும்டா, எல்லோரும் தான் இருக்கிறோம் ஆஃபீஸில், ஒன்றும் வரல அப்படின்னா. அப்போ தான் வந்து அவன் வந்து தூக்குக்கு தயாராகும். ஐயோ நம்ம தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ தான் அவனுடைய முகம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறான், ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வந்து டல்லாகிடுறான். அவன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மௌனமாகிடுறான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக போகிறோன்றதில்ல. அப்புறம் வந்து சரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கானேன்னு அவங்க சரி நீ ஏதாவது இப்போ ஒரு லெட்டர் கிட்ட எழுதுன பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கையில் கொடுத்து எழுத சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து திங்க் பண்ணி எழுதிக்கிட்டே இருந்தான். ஒரு 5:30 மணி ஆகிடுச்சுன்னு நாங்கள் கிளம்பலாம், தூக்கு மேடை கிளம்பலாம்னு கூட்டிகிட்டு வந்து தூக்கில் மாட்டி கூட்டிகிட்டு அவ்வளோதான். விடிய காலையில் தான் தூக்கில் போடுவாங்க. ஆமாம், எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி விடிய காலன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 6 o'clock நாங்கள் ப்ரெசன் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ ஏதாவது கமோஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஏதாவது இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் தூக்கில் போட்டுருவோம். அவ்வளோதான். தூக்கு போடும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கலெக்டருக்கு பதில் தாசில்தார் வருவாங்க. எல்லா ஆஃபீஸரும் அவங்க மேலே தூக்கில் போட்டுருவோம். தூக்கில் போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அவன் பாடி வந்து செத்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை முழுசும் பேக் பண்ணி அவங்க ரிலேஷன்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க ஒய்ஃபுக்கிட்ட. ஓகே. 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 அப்படி யாருமே வந்து கிளைம் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் 1/2 hourலேயே எடுத்துருவாங்களா? செக் பண்ணுறதுலாம் போய் யார் ஒரு 1/2 hour அங்கெல்லாம் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அவங்க தூக்கு மாட்டினதுக்கப்புறம் நாங்கள்லாம் அங்கே இருந்து உட்காந்து 1/2 hour கழிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த பாடியை மேலே ஏற்றி மெடிக்கல் ஆஃபீஸர் செக் பண்ணுவார். கீழே இருக்கும் பாடி இது மாதிரி ட்ரென்ச்சு மாதிரி இருக்கும், கீழே போயிருக்கும் பாடி. ஸோ பாடியை மேலே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி உயிர் போயிடுச்சின்னு சொல்லி அவர் எழுதி சர்டிஃபிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணி மார்ச்செட்டில் பாடி பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி அதை வந்து யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் வந்து கமோஷன்லாம் இருக்கக்கூடாது, ஊர்வலம்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி பாடி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்ககிட்ட கையெழுத்து. ஊர்வலம்னா இப்போ ஜென்ரலாக ஒருத்தவங்க வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா இறுதி சடங்குக்கு நகர்ந்துட்டே கொண்டு போவாங்களா? அந்த மாதிரி ஊர்வலங்கள் கூட போகக்கூடாதா? போகலாம், அது அவங்க ஊருக்கு போயிட்டு போகணும். அங்கே வந்து கமோஷன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. 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 புரியுது. 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 ஸோ இந்த மாதிரி இப்போ ஆண்கள் தான் பெரும்பாலும் தூக்கு தண்டனை ஏற்றிருக்காங்கல்ல, பெண்கள் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா தூக்கு தண்டனை? ரொம்ப ரேர் தான். 1955ல் ஒரு தூக்கு ஒரு பெண்ணுக்கு தூக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் கடைசி. 1990 என்ன தண்டனைக்காக? இதுதான் மார்டர் தான். ஓகே.
மர்டர் தான். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்ப பெரும்பாலுமே வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு வரும்போது, நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த கடைசி அந்த ஒரு 7 நாட்கள்ல தான் வந்து தெரியும். தூக்கு தண்டனை அறிவிச்சு, அந்த ஒரு கடைசி மர்சி வந்த பிறகு 7 நாட்கள்ல தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அந்த 7 நாட்கள்ல அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் சார்? கைதிகளுடைய மென்டாலிட்டி? அது வந்து ஆக்சுவலாக அவன் எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ சாக போகிறான்னு தீர்மானம் பண்ணிட்டான் அவன். 7 டேஸ் இனிமேல் எதுவும் அப்பீல் கிடையாது அவனுக்கு. இந்த ரிவ்யூலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்தான். முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7 நாள்னா 7 நாளில் அவன் வந்து அவன் தயாராகிடுறான் அதுக்கு. உங்களுக்கு வந்து அவனோட சேர்ந்து 20 பிரிசனர்ஸ் இருக்காங்க இன்னும் அந்த தூக்கில், அந்த டெத் ரோலில். ஸோ அவன் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம செஞ்சுருக்கோம், தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம டிசர்விங் அவனுக்கு வந்துடுது அது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அநியாயமாக ஒரு கொலையை பண்ணியிருக்கிறோம், அவன் உயிர் எடுத்துட்டோம் அப்படின்லாம் அவன் ஃபீல் பண்ணுவான். அவன் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் ரியலைஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் ஓகே, பண்ணிக்குவான். அவனை அக்செப்ட் பண்ணிக்குவான். ஓகே. நான் ஒன்றுமே பண்ணல, என்னை வந்து தூக்கில் போட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனா ஒருத்தன் சொல்லுவான் சில நேரத்தில். அது உண்மையாக கூட இருக்கலாம். அவன் அதில் சம்மந்தமே பட்டிருக்க மாட்டான். பட் அவனுக்கு எதிராக எல்லா சாட்சியங்களும் கரெக்டாக இருக்கும். அவன் வந்து மாட்டிக்குவான். அந்த மாதிரி இருக்கிறவன் கொஞ்சம் வருத்தப்படுவான். நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு எப்படி வந்துச்சு இது அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுவான். அவன் அப்புறம் அது தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்குவான். அவ்வளோதான். இல்ல அந்த மாதிரி சிறைவாசம் போறவங்க தப்பே பண்ணாம நான் தண்டனை அனுபவிச்சேன் அப்படின்றவங்க நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி உண்மையாவே நடக்குதா சார்? இல்லை, நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தமாக வந்து ஒரு ஒரு ஜுடிஷியரி வந்து அத்தனை விட்னஸையும் வச்சு இவ்வளோ ஏஜென்சிஸ் அதில் இன்வால்வ் ஆகி அதை இது பண்ணி அவங்க ஒரு கன்விஷனோ அல்லது ஒரு தண்டனையோ கொடுக்கறதுக்கு அப்புறம் கொடுக்கறத வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. அதுக்கு வந்து ஒரே நாளில் தண்டனை கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன குற்றங்கள் பண்ணாலும் ஒரே நாளில் தண்டனை கொடுக்கறது கிடையாது. ஆமாம், ஆமாம். ஒரு கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோ நாள் அந்த கேஸ் நடக்குது. அத்தனை விட்னஸ் அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவனுக்கு எகெயின்ஸ்டாக இருந்து அதுக்குரிய தெளிவுகளும் இருந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆச்சுன்னா மட்டுமே தான் கன்விஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவன் வந்து அந்த அந்த கன்விஷனை வந்து அவன் ஏற்றுக்கிறான். அவன் ரிப்பன் பண்ணுவான். நம்ம பண்ணியிருக்கிறோம், நமக்குரிய தண்டனை, சரி நம்ம அனுபவிப்போம், அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக பேசி இல்லை ஏன் இவங்களோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சிறை கைதி அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? ஐயோ, நான் ஏராளமான கைதிகள் நம்ம பார்த்து வந்திருக்கோம் 40 வருஷத்துல. ஒரு ஓகே. பர்டிகுலர் கைதி நம்ம இப்படி சொல்ல முடியாது இல்லையா. இல்லை உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இல்லை உங்களை ரொம்ப உலுக்கிய ஒரு கதை அப்படின்னா? இந்த உள்கை கதைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து கேலவ்ஸ் இது, அதாவது தூக்குக்கு போகிற ஒரு கைதி வந்து அப்போ நான் வந்து அப்போ தான் சேர்ந்த புதுசுங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. சார், நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார், இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை சார், என்னை தூக்கில் போடுறாங்க பாருங்க சார், இதெல்லாம் வேணுன்ட்டே என்ன பழி வாங்குறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. அவங்க அரசாங்க கவர்மெண்ட்டும் என்னுடைய எதிரிகளும் சேர்ந்து நான் இதை பண்ணவே இல்லை. அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன். புரியுது. அவன் வந்து அவனுடைய கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, அவன் ஜெயிலுக்குள்ளே பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது அவன் அந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து பண்ணுவான்னு நினைக்கவே முடியாது. வெல் ஆஃப் கூட அவன் எதுவும் அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்குன்ற அவசியம் கிடையாது அவனுக்கு. அப்படி ஒருத்தனை வந்து பழி வாங்கி தண்டிக்கக்கூடிய அந்த அளவு அவனுக்கு ஸ்டாமினாவும் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாவமாக இருப்பான், பஞ்ச பாவமாக இருப்பான் அவனை பார்த்தா. அவன் வந்து அவனுக்கு வந்து கடைசியில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவனுக்கு தூக்கு கிடச்சிது. அவனுக்கு சொன்னால் நான் பண்ணவே இல்லை சார், போகிற வரைக்கும் தூக்கு மாட்டுறதுக்கு நான் தான் கொண்டு போகிறேன், நான் போகிற வரைக்கும் அவன் சொல்கிறான் நான் பண்ணலை. நீங்களே நம்புவீங்களா சார்? தூக்கில் போட்டாச்சு அவரை? போட்டோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து எத்தனையோ விட்னஸ் அவங்க விசாரிச்சு தானே அவங்களுக்கு தூக்கு போட்டிருக்காங்க. பட் அவன் சொல்கிறத நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா என்ன? அப்போ வந்து யார் எடுத்துக்க முடியும் அதை? பட் அவனுடைய மனக்குமரல் அவன் சொல்கிறான், நான் பண்ணல, பட் என்னை அநியாயமாக தூக்கில் கொண்டு போய் மாட்டுறாங்க இவங்க, பட் இவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சாபம் கொடுத்துட்டு போனான் அவன். அது தூக்கு மேடையில் ஏறி தைரியமாக தான் வர்றான், பண்ணல, பட் இது வந்து ஊழ்வினை பையன், நான் போகிறேன், இந்த செய்யாத ஒரு குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், என்ன குற்றம் நான் செஞ்சுட்டு போனோம் அந்த முன்பிறவி இல்லை அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு அவன் போகிறான் அவன். பட் ஆனால் நான் பண்ணலன்றதுன்னா உண்மையானா இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க, அப்படி சாபம் கொடுத்துட்டு போனான். அப்படிலாம் இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்க வரைக்கும் நான் வந்து அவங்களோட பேசலாம், பழகலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாங்கள் அவங்கள்ட்ட பழகவே முடியாது.
ஒரு டீப்பாக போய் உள்ளெல்லாம் பழக முடியாது. இல்ல அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க உங்களுடைய கரியர் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க. நான் தப்பே பண்ணல, என்ன அநியாயமா இது பண்ணிட்டாங்கன்ட்டுனா, உங்களுக்கு அப்ப அனுபவம் கிடையாது. அப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க கரியர். அதனால நீங்க வந்து அச்சச்சோ ஒருவேளை உண்மையா இருக்கும் அவர் சொல்றது அப்படின்னு நம்பி இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அனுபவம் ஏற ஏற நீங்க கடைசி ரிட்டயர்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியல. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம், இருக்கு. அதெல்லாம் உண்மையாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. அந்த மாதிரி ஆட்டோ எத்தனை ஸ்டேஷன் மட்டும் வந்து அன்றைக்கி கேர்லஸ் அன்றைக்கி தூக்குக்கு போகிற அன்னைக்கு காலையில் நைட் சொல்கிறான், தப்பு பண்ணிருக்கேன் சார், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த மர்டர்லாம் வந்து உண்மை தான் சார் எல்லாமே. இது பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை விட அதிகமான தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து தேவை தான் சார் அது. ஆட்டோ சங்கரா? ஆமாம், அவன் வந்து அவனுடைய கில்ட்டியை ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ரிப்பெண்ட் பண்ணுறான், அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அவன் வந்து உள்ளே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ரீஃபார்ம் ஆயிடுறான் கிட்டத்தட்ட. அவன் உள்ளே அந்த பைபிள்லாம் படிப்பான், அதை படிப்பான், இதை படிப்பான், நிறைய ஸ்டோரிஸ்லாம் படிப்பான். ஸோ அவன் நிறைய படித்து என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது, நம்ம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்பெண்ட் பண்ணுறான். பட் யார் விடுறது அவன் அதுக்கப்புறம்? அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கும். ஓகே. ஆனால் கைதிகளா உள்ள வரவங்க நான் இந்த தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றதை தாண்டி அவங்களுடைய குடும்பத்தினர் சொல்லுவாங்கல்ல, சார் அவர் எந்த தப்பும் பண்ணல சார், பாவம் அப்படின்னு. ஆமாம், அது வந்து இப்போ அவங்க இப்போ சப்போஸ் வந்து ஒரு கணவனை பார்க்குறதுக்கு மனைவி வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க என் கணவன் தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு தப்பு பண்ணல, அநியாயமாக இந்த போலீஸ்காரன் முடிச்சு கொண்டு உள்ளே போட்டான் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆமாம், இப்போ அந்த மாதிரி சில கேஸுங்களில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அது இந்த கேஸை. இப்போ பிரிசனஸ் அது எல்லாத்துக்குமே ஒன்று அங்கேயே நடக்குது. ஜெயிலுக்குள்ளேயே வந்து ஜட்ஜஸ் வருவாங்க. அவங்க வந்து வந்து இந்த இவங்க கேஸ்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேஸில் இருக்கவங்களெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையா. அவனுக்கு வந்து அங்கே நேரடியாக ஜட்ஜுக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண இதுன்னு பண்ணணும்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான் அவன். ஸோ அந்த பிரிசனஸ் அதளத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 90% கேசஸ் ரிலீஸ் பண்ணிடுவார் அவர். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் கம்மியாகணும், அவன் பார்த்தாலே அவனுக்கு தெரியல, அவன் அஃபென்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியல, போலீஸும் சரியா அதை ப்ரூவ் பண்ணல. ஓகே. அண்ட் அவங்களோட பேக்ரவுண்டும் அந்த மாதிரி வச்சுட்டு அவன் உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரிசனஸ் அதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம் அது. இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பிரிசனஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி நம்ம உண்மையாவே தப்பு பண்ணல அப்படின்னா நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆமாம், அதில் அப்பீல் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கேஸ் இருக்குது, இல்லைன்னா அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, எவ்வளவு சோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. அங்கெல்லாம் போவாங்கல்ல அவங்க. தப்பு பண்ணாதவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணியை வந்து வாங்கிட மாட்டான். அவன் எல்லா சோர்சஸும் போவான். ஸோ அத்தனை இடத்துக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும் கேஸ் போட்டவங்க. ஜெயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு 2 கேங் இருப்பாங்க, ஜெயிலுக்குள்ளேயே வந்து என்னோட கேங் பெருசா இல்லை உன்னோட கேங் பெருசா அப்படின்ற நிறைய தகராறுலாம் நடக்கிற மாதிரி. ஜெயிலுக்குள்ள கேங் எல்லாம் கிடையவே கிடையாதுமா. அதெல்லாம் சினிமாவில் தான் காமிப்பானுங்க. ஜெயிலுக்குள்ளெல்லாம் இந்த ரவுடி பசங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பானுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வெள்ளை ரவி இருந்தால் அவனுக்கு வந்து எகென்ஸ்ட் வந்து சேராக இருந்தான். 2 பேரும் வெளியே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கீரியும் சண்டை போட்டுக்குவானுங்க, வெட்டிக்குவானுங்க, குத்திக்குவானுங்க, எல்லாம் பண்ணிக்குவானுங்க. ஜெயிலுக்குள்ளே வந்தாலும் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கணும். இந்த புளியமான ஒரே இடத்துல தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி அங்கே ஒரே இடத்துல தண்ணி குடிச்சாகணும். அவன் எதாவது பண்ணான்னு வச்சுங்களேன், தென் அவனுடைய ஃபர்தர் அவனுடைய அங்கே இருக்கிற இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது தப்பு சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி கொண்டு தனித்தனியாக செல்லில் போட்டுருவோம். செல்லில் போட்டோம்னா இஸ் அண்டர் க்ளோஸ் வாட்ச் இல்லையா டெய்லி. ஸோ அவனால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, யார்கிட்டயே பேச முடியாது, ஒரு தம் அடிக்க முடியாது, இப்படியெல்லாம் நிறைய சமாச்சாரம் அவனுக்கு போயிட்டு கட் ஆகிடும். அவன் இன்டர்வியூ பார்க்க முடியாது, பேப்பர் படிக்க முடியாது, நியூஸ் கேட்க முடியாது, எல்லாமே போயிடும், கட் ஆகிடும் செல்லுக்கு போனான்னா. அதனால வந்து எந்த இதையும் அவன் இழக்க தயாராக இருக்க மாட்டான் அங்கே சண்டை போட்டு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து அந்த 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 கேஸுக்கும் அது வந்து உள்ள சண்டை போட்டுக்கிட்டான்றது வந்து ஒரு கேஸ் அவன் மேலே போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் அவனுக்கு வந்து இதாகாது, அதனால பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் நல்லாவே. ரவுடி பையன்லாம் ஒரிஜினல் ரவுடி கிடையாதுமா, அது மட்டும் நான் மறுபடியும் திருப்பியும் சொல்கிறேன். அதெல்லாம் பாவம் வந்து அவனை பார்த்தாலே பாவமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீண்ட காலமாக ஜெயிலையே வாழ்க்கையை கழிச்ச ஒரு ரவுடி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு இப்போ நீண்ட நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இவன் தான் 25 வருஷம் நாகேந்திரன். ஆமாம், அவன் எம்பியில் இருந்திருக்கான், உள்ள இருக்கான், நிறைய நேரங்கள். நீங்கள் உங்கள் காலகட்டத்தில்? நான் என்னுடைய காலகட்டத்தில் இருக்கான். நான் 98ல் நான் சூப்பன் ஜெயில், மெட்ராஸ் ஜெயில் சூப்பன் நான். அந்த காலகட்டத்தில் தான் இருக்கலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானுங்க. இப்போ வந்து நாகேந்திரன் தான் வச்சுக்கோங்க, இருக்கிற இடமே தெரியாது எங்களுக்கு. ஜெயிலுக்குள்ளே ஒரு 200 பிரிசன்ஸ் உள்ளே இருப்பானுங்க, அதுக்குள்ளே நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அவன். ஆனால் அவன் இருக்கிற இடமே தெரியாது. எந்த சண்டைக்கும் அவன் போக மாட்டான், எந்த சண்டையும் எங்கிட்டையும் வரமாட்டான். அவன் சாப்பாடு வாங்குறது கூட வரமாட்டான். அவனுடைய ஆடா ஒருத்தன் அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனுக்கு கொடுத்துருவான். ஏன்னா எங்கேயாவது வந்தான்னு கேட்டிங்கன்னா கூட ஏதாவது பண்ணிட்டு அவனுடைய எதிரிகள் கூட இருப்பாங்களே ஜெயிலுக்குள்ள சில நேரத்தில், அவனுக்கு எதாவது கூட பண்ணிடல முடியும் இல்லையா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பானுங்க. அவனுடைய ஆட்களோட சுற்றி தான் இருப்பான் அவன்.
எந்த தகராறுக்கெல்லாம் எதுக்கும் வர மாட்டான், ஜெயில் அஃபீஷியல்ஸ் கூட சண்டை போட மாட்டான், அவனுடைய கொலீக்ஸ் கூட அவரோட சண்டை போட மாட்டான், அவனுடைய எதிரியும் உள்ள இருப்பாங்க அவங்களோட சண்டை போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஜெயில் அஃபென்ஸே கிடையாது அவன் மேலே. இப்போ இவ்வளோ அஃபென்ஸ் பண்ணுறாங்க வெளியே அப்படின்னு சொல்லி வராங்க இல்லைங்களா, அவனுக்கு வந்து பிரிசன் அஃபென்ஸ் ஏதாவது உள்ள இருக்கான்னு கேட்டால் எந்த ரவடிக்கும் பிரிசன் அஃபென்ஸ் கிடையாது, எக்ஸப்ட் வெல்டிங் குமார். அவன் தான் கொஞ்சம் சில்மிஷம் பண்ணுவான். என்ன பண்ணுவாரு? அவசரமா எவனா போய் அடிப்பான், நீ அதை கூட இது பண்ணுறாம்மா. ஓகே. ஓ, அந்த செல்வாக்கு காட்டுறதுக்காக எனக்கு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனுடைய பொழப்பே அதை அடிச்சு கொடுக்கறது தான் அவனுடைய இல்ல, அது வெளியே இருக்க வரைக்கும் வேற. பட் உள்ள வந்து கொலை குற்றம் செய்த கைதிகளே அமைதியா இருக்கும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அவனும் கொலை குற்றம் பண்ணிட்டு தானே வரான், அவனை கொலை கூட வரான். இல்ல ஏன் அந்த டிஃபரன்ஸ்னு கேக்குறேன். இல்ல, அவன் வந்து வெளியே அது மாதிரி பழகிட்டான். அவன் ரவுடி பசங்க அவனோட சேர்ந்து 10 பசங்க உள்ள இருப்பானுங்க, அவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க இருப்பானுங்க, அவன் சாப்பாடு போடுறவங்க இருப்பானுங்க உள்ள இருப்பானுங்க. அவனும் தனியாள் கிடையாது, அங்கே ஜெயிலுக்குள்ள தனியாலாம் கிடையாது. அவன் உள்ள வரும்போதே அவனுடைய கும்பலும் உள்ள முன்னாலேயே இருக்கும். வந்து வெல்டிங் குமார் உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த அவனுடைய குரூப் ஒரு வெளியே இருக்கும் பாருங்க, அதில் குரூப்பில் ஒரு 10-20 பேராக உள்ள இருப்பானுங்க. அவனுடைய வெல்விஷஸ், அவனுக்கு சாப்பாடு வாங்குறது, அவனை குளிக்க வைக்கிறது, அவனுக்கு சாமான் தூக்கிட்டு போகிறது, இதெல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆள் வச்சுருப்பான். அவன் அங்கேயும் அது மாதிரி தான் நடந்துக்குவான். பட் இவன் கொஞ்சம் வந்து வெளியெல்லாம் ஜாஸ்தி வருவான், ஜாஸ்தி மிங்கலாவான், ஜாஸ்தி சண்டை போடுவான், போய் ஏதாவது வந்து எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு பார்ப்பான். அவன் வந்து ரொம்ப வந்து க்ரூக்கெட். அவன் வெல்டிங் குமார் ஒரு மினிஸ்டர், அவர் ஜெயிலில் இருந்தார், எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர், பிரிசன் ஹாஸ்பிட்டல் இருந்தார். இவன் அங்கே போய் அந்த அவரை போய் வந்து ஒரு இதில் வச்சு குத்திட்டான், பணம் கட்டிட்டான், குத்தி விட்டான் ஒரு இதை வச்சு ஜெயிலுக்குள்ளேயே. வெல்டிங் குமார். ஆமாம் ஆமாம். அப்புறம் அவர் தூக்கிட்டு ஓடினாங்க இங்கேருந்து. இதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸராக எப்படி, எந்த அளவுக்கு ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷனாக இருக்கும்? இல்லை உண்மை, அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெல்டிங் குமார் பற்றி சொல்லலாம், அவன் நிறைய ஸ்டோரி சொல்லலாம் அவனை பற்றி. அவன் தான் அந்த சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வந்து வெட்டினான் டான்சி கேஸில். கேள்விப்பட்டிருக்கேன். டான்சி கேஸில் விரலெல்லாம் வெட்டினான் பாருங்க. ஜெயிலுக்குள்ளே எங்கிட்ட இருக்கான், லைஃப் சென்டென்ஸ் அவனுக்கு. உள்ள பிரிசனர் வேறு கேஸ்லேயும் உள்ளே வந்திருக்கான், வேறு 2-3 கேஸ் அவனுக்கு இருக்குது. ஸோ ட்ரையலுக்காக இங்கே இருக்கிறான் அவன் உள்ள ஜெயிலுக்குள்ளே, மெட்ராஸ் ஜெயிலில் தான் இருந்தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பிரமுகர், ஒரு கட்சியினுடைய பிரமுகர் ஒருத்தர், முக்கியமான ஆள் அவர் வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆள் வரும், அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெல்டிங் உங்ககிட்ட தான் இருக்கானா சார் அப்படின்னு கேட்டு, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அந்த பிரமுகர் வந்து பொலிட்டிக்கல் பிரமுகர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி அவங்கள பார்த்துட்டு வரலான்னே நான் வந்து வெல்டிங் குமார் இங்கே என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு. அண்ணே கொஞ்சம் வந்து ரொம்ப மிரட்டுறான்னே தம்பியை, கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவரும் முக்கியமான ஆள். அவரும் தம்பி ரொம்ப மிரட்டுறான்னே. என்ன மிரட்டுறான், இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ வெல்டிங் குமார் உள்ள இருந்துட்டே இவரை மிரட்டுறான். வெல்டிங் குமார் மிரட்டல, வெல்டிங் குமாரோட ஆளுங்க போவானுங்க. போய் அவர்கிட்ட போய் அவன் கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுயா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எதுக்கு அவனுக்கு 10 ரூபா பணம் கொடுக்கணும், என்கிட்ட இங்கே பணம் இருக்கணும், 10 ரூபா நீ பணம் அண்ணா வாங்கிட்டு சொன்னேன், அவ்வளோதான். கொடுக்குறியா என்ன சொல்கிற, அதெல்லாம் கொடுக்க முடியாது படம் தடுத்தியாச்சு, ஏன்னா உள்ளே இருக்கான் இல்லையா, அந்த தைரியத்தில் இவர் சொல்லிட்டாரு. இவன்கிட்ட போய் அது சொல்லி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல அவனுக்கு. இன்டர்வியூ வரும்போது கம்யூனிகேட் ஆனால் போனோடனே அவர் எல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று. அவன் வந்து மிரட்டி இருக்கிறான். இந்த மாதிரி கேட்டால் அதனுடைய கான்சிக்வன்ஸ் நீ வந்து மீட் அப் பண்ண ரெடியாரு, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பணம் உடனே கொடுத்துடணும், இல்லைன்னு கேட்டிங்கன்னா விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டான். மிரட்டினோடனே அவங்களுக்கு வந்து இவன் இங்கே தான் இருக்கிறானா, வந்தான் ஒரிஜினலாக வெல்டிங் குமார் ஆள் தானா, இதை வெரிஃபை பண்ணுறது தான் வர்றாங்க, பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு வரல அவங்க. இவன் வெல்டிங் குமார் ஆள் தானா வந்தவன், நம்மளை மிரட்டினவன், வெல்டிங் குமார் உள்ளே தான் இருக்கிறானா, வெல்டிங் குமார் சொல்லி தான் செஞ்சுருக்கானா இவன் அப்படின்றத பார்க்குறக்காக வரான். சரின்னா வந்து உடனே சரி விசாரிச்சுட்டா போதி இப்போ கூப்பிட்றான்னு வந்தான். என் ஆஃபீஸ் தான் வந்தான். அப்போ நான் ஜெயில் சூப்பர் மெட்ராஸ் வந்து என்னடா இந்த மாதிரி வந்து உள்ளே சும்மா உட்காந்துருக்க முடியல, ஏன்னா வந்து மிரட்டினியாமே வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேர்த்தையுமே, வெளியே அவங்க 2 பேர்த்தையும் தெரியும். ஆனால் தேர் நாட் ஆர்டினரி பீப்புள். தெரிஞ்சிச்சுட்டு அவன் வந்து உங்களுக்கு தெரியுமா, நான் தெரியும்ண்ணே, தெரியும் சார் அப்படின்னா. அப்படின்னா ஏன்னா உள்ளேருந்தே நீ அந்த மறுபடியும் உன்னுடைய தொழிலை பார்க்குறியா அங்கேருந்து அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உன்னுடைய ஆள் போய் 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான், உண்மையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், கேட்டது வாஸ்தவம் தான். அது எப்படி நான் வந்து நீ வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து நீ அந்த ஆளை வச்சு நீ பணம் கேட்ப, நீ ஜெயிலுக்குள்ளே வெளியே இருக்கிறான் அவன் இப்படி வரும்போது சொல்லி வச்சுருக்கான். சார் எனக்கு நிறைய செலவு இருக்குது சார், பசங்க 10-100 பேர் அவன் சாப்பிடணும் இல்லை சார், நான் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன்னா அவன் பட்டினி கிடக்க முடியுமா சார், எங்கள் தொழிலை விட்டுற முடியாதுல்ல சார், நான் இல்லைன்னா இன்னொருத்தனை அந்த தொழில் பண்ணி தானே ஆகணும் அவன். அதனால் இவங்க வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தானே வாங்கி தான் கொடுக்குறோம் நாங்கள், இவங்களுக்கெல்லாம் சும்மா தானே சார் காசு தருது,
அவங்களே சம்பாதிக்கிறாங்களே கொடுக்கட்டும் சார் அவங்க கேஷுவலாக அப்படியே சொல்றாரு. தைரியமாக கொடுக்குறாங்க ஆ. சொன்னாங்க. என் முன்னாலே நீ இவ்வளோ தைரியமாக பேசுறியா நீ வாங்கினேன்னு சொல்றியான்னு சொல்லி அப்புறம் அவனை வந்து ம், கொஞ்சம் மிரட்டி அனுப்பிச்சி விட்டேன். அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணா தீர்த்துருவான்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆ. அப்போ இவனும் வந்து சரி ம், மிரட்டி விட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான், சார் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியவங்களா சார் அவங்க வேணா ஒரு 3 லட்ச ரூபா கம்மி பண்ணிக்கிட்டோம் சார். பேரம் பேசுறாங்க. ஓகே. அங்கே முன்னாலே ஒரு 3 அப்போ தான் எனக்கு கோவம் வந்து அடிக்க போனாங்க. ஆ. நீ வந்து எங்கள் முன்னாலே பேரம் பேசுறியா நீ 3 லட்ச ரூபா கம்மி பண்ணி உங்களுக்காக 3 லட்ச ரூபா கம்மி பண்ணி அப்புறம் வந்து சரின்னு சொல்லி போயிட்டான். முடிஞ்சு போச்சு இது. அந்த இன்சிடென்ட் அதோட மறந்துட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இவனை இங்கே வைக்கக்கூடாது, இவன் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் பதில் சொல்லணும். இவன் இந்த ஜெயிலில் இவன் லோக்கல் ஃபெல்லோ இல்லையா, மெட்ராஸ் இருக்கான், மெட்ராஸ் லோக்கல் ஃபெல்லோஸ் டெய்லி மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும், கொஞ்சம் தூரம் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய மேலதிகாரிகிட்ட சொல்லி டிஜி கிட்ட சொல்லி அவனை உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி சேலத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். ம். சேலத்தில் தான் இவன் இந்த அப்போ தான் அங்கே அனுப்பிச்சிட்டேன் நான் அவனை. அனுப்பிச்சதுக்கப்புறம் சரி இனிமேல் இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசாமல் இருந்தேன் நான். ஒரு 6 மாதம் கழித்து நான் வந்து ஒரு ஒரு மேரேஜில் ஏதோ ஃபங்க்ஷனில் நான் இந்த பிரமுகரை பார்க்குறேன். பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப தைரியமாக நம்ம பிடிச்சி கழட்டிட்ட மாதிரி அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். என்ன சார் நீங்கள் இப்படி கேட்டீங்க, அப்போவே கொடுத்துருந்தா கூட நீங்கள் பஞ்சாயத்து பணம் கொடுத்தா ஒரு 7 ரூபாய் கொடுத்து முடிச்சிருந்துருக்கலாம். என்கிட்ட கத்தியவங்கள 10 ரூபா வாங்கிட்டான் சார். ஓகே. கத்தி முறையில் 10 ரூபா வாங்கிட்டான் சார் என்கிட்ட அப்படின்னா. அதே எப்படி அவன் ஜெயிலில் இல்லடா இருக்கான் சேலத்தில், இங்கே எப்படா வந்து வாங்கினான் அப்படின்னு சொன்னான். என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்புறம் விசாரிக்கும் போது என்ன எப்படி வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவன் சேலத்தில் இருந்து இங்கே கேஸுக்காக வரணும். இவன் சேலத்தில் இருந்து இங்கே இருக்க கோர்ட், சென்னை கோர்ட். ஓகே. சென்னை கோர்ட்டுக்கு வரணும் கேட்டால் நைட் அவன் எஸ்கார்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா காலையில் அப்போ தான் உங்களுக்கு பேர்காட்டில் ஏறினா தான் காலையில் இங்கே 5 மணிக்கு வந்து சேருவாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ்கார்ட்டோட வர்றான். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், அங்கே அந்த எஸ்கார்ட் கூட கேட்க சொல்கிறான், அந்த மாதிரி வந்து எனக்கு ஒருத்தர் பணம் தரணும், ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரணும், கிடைச்சிதான் உனக்கு 1 லட்ச ரூபா தரேன். பெரிய பணம் இல்லையா அது, நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முந்தி, பெரிய பணம் இல்லையா 1 லட்ச ரூபா. அவன் பார்த்தான், சரி 1 லட்ச ரூபா கிடைக்கும், சரிடா பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு நேரம் இந்த வீட்டுக்கு போயிருக்கான். யார், நம்ம பெரிய பிரமுகர் வீட்டுக்கு. எஸ்கார்ட்னா அவன் வந்து அவனுக்கு என்ன பண்ணிருமான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு வண்டி கிண்டி வச்சுருப்பானுங்க. அப்படி ரோட்லலாம் இந்த துப்பாக்கியோடலாம் நடந்துலாம் வரமாட்டான். அவன் ஒரு கார் வச்சுருவான், ஏன்னா பணம் கிடைக்க போகுது இல்லை. உடனே ஒரு காரை கூப்பிடுவான், இல்லைன்னா இவனுடைய ஆட்கள் யாராவது வந்திருப்பாங்க, ஒரு வேன் வச்சுருப்பான், போலீஸ் ஏறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு யாருக்கும். ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நேராக கோர்ட்டு கொண்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவன் நேராக அங்கே போனான், அந்த இடத்துக்கு போனான். போனோன்னா துப்பாக்கி வச்சுருக்கீங்களா வண்டியில், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பயனட்டை, அந்த துப்பாக்கி இருக்கிற பயனட்டை பிடிங்கிட்டு இவன் நேராக உள்ளே போயிட்டான். உள்ளே போய் கதை சாத்திட்டு மேலே அங்கே போயிட்டான். அவர் தூங்கிட்டு இருக்காரு. நேராக வச்சான் கழுத்தில் வச்சுட்டு, நீ வந்து சூப்பர்னு சொல்லிட்டீங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியது இல்லையா, ஏற்றிடும் இப்போவே பணம் கொடுத்துடணும் அப்படின்னு. 10 லட்ச ரூபா டெய்ல் மேலே எண்ணி வைங்க, இப்போ இல்லைன்னா இப்போ இப்படியே ஏற்றிடுவோம். நான் அவன் எதுவும் செய்கிற தயங்காத ஆள், அவனுக்கு தெரியும். அவர் பாவம் கொடுத்துட்டார் 10 ரூபா. அவ்வளோதான், வாங்கிட்டு வந்தான். இது அந்த எஸ்கார்ட் சார் கொடுத்துருப்பான், வீட்டுக்கு கொடுத்துருப்பான், பசங்களுக்கு கொடுத்துருப்பான், காசு கொடுத்துருப்பான், போயிட்டாங்க. அதான் அவர் சொன்னார், அப்போயே கொடுத்தா 7 ரூபாயோட முடிஞ்சிருக்கும், என்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டான் சார். எப்படா வாங்க முடியும்னு பார்த்தா இப்படி வாங்கியிருக்கான் அவன். புரியுது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்க முடியுமா என்ன? நடக்குது. இப்போ அவனுக்கு ஜெயிலில் போட்டோன்னா திருந்தி உடனே புத்தராயிட்டானா என்ன? அவனுடைய தொழிலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். உள்ள இருந்தாலும் அதே பண்ணான், வெளியே இருந்தாலும் அதே பண்றான். நீண்ட நாள் இருந்த ரவுடி ஜெயில அப்படின்னா இவர் தான், நாகேந்திரன் தான் உங்களுடைய. இப்போ எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நான் மறந்து போச்சு எனக்கு. ஓகே. இப்போ இவர் லைம் லைட்ல இருக்கனால இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால நமக்கு தெரியுது, அவ்வளோதான். காவல்துறை நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காக அப்பாவிகளை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அவங்களுக்கு எதிரான சாட்சியங்களை உருவாக்குறாங்க, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் உண்மைதான், நடக்குதா? டோட்டலாக நான் மறுக்க முடியாதுனால, ஆனால் வந்து இது நடக்கும், சில நேரங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கும். ஏன் ஒருத்தர் போய் சும்மா இருக்கணும்னு பிடிச்சிட்டு வராங்க? ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா? சும்மா ரோட்டில் போகிறவங்களை பிடிச்சிட்டு வருவாங்களா? ஒரு மாடர்ன் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஒரு மாடர்ன் வச்சு என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்களா என்ன? இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்காங்க சுற்றியும், ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்கல்ல. அதில் இவனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு தேவை இருக்குது. பட் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆகிருக்கான், ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு லிங்க் கிடச்சிருக்கு. அப்போ இவனுக்கு அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது,
பட் சில நேரங்களில் வந்து ப்ரூவ் பண்ண முடியும், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த சூழ்நிலைகளில் வந்து வேறு வழி இல்லை. சில நேரத்தில் அவங்க வந்து சந்தேகத்தின் பலன் வந்து கை குற்றவாளி கொடுக்கணும். ஆனால் வந்து சந்தேகத்தின் பலன் வந்து சில நேரங்களில் வந்து போலீஸ் தரப்பில் அவங்களுடைய இது வந்து ஆர்குமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். கட்டாயம் தண்டனை கொடுத்தாகணும். அப்போ கொடுத்துருவாங்க தண்டனை. அப்போ வந்து நான் செய்யாமே உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். புலம்ப தான் செய்வான். ஓகே ஓகே. ஸோ நீங்க பட் சர்வீஸ் அவன் இப்போ மறுபடியும் திருப்பி அவனுக்கு வந்து அடுத்த இது இருக்கு இல்லையா, அப்பீல் இருக்கு இல்லையா. ஆமா. ஸோ இந்த கோர்ட் கொடுத்தா என்ன, நான் அடுத்த கோர்ட் போகிறேன், நான் அப்பீல் போகிறேன் நான். ஸோ யூ வில் கோ ஃபார் அப்பீல். அதெல்லாம் எந்த குற்றமும் நான் செய்யலை. அப்போ வந்து அந்த அப்பீலில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து விசாரிக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. ஸோ என்னெல்லாம் எவிடன்ஸ் அவன் தரப்பில் இருக்குன்னு அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். நான் குற்றம் செய்யலைன்றக்கான எவிடன்ஸ் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். குற்றம் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மறுபடியும் திருப்பியும் அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாகேந்திரன் கேஸில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்குது. மர்டருக்கு 10 years கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏற்கனவே வந்து பிளான்டு மர்டர் தான் இது எல்லாமே. ஸோ இவங்க வந்து மர்டர் பண்ண நம்ம தப்பிச்சு வந்துடலாம். இவங்களுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கான லூப் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மர்டர் நடந்துன்னு வச்சுங்க ஜென்ரலாக அக்யூஸ்ட் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஊரில் போய் 10 அக்யூஸ்ட் வந்து நாங்கள் தான் அந்த மர்டர் பண்ணோம்னு போய் சரண்டர் ஆகிடும். 10 பேர் நாங்கள் உடனே பிடிச்சிட்டோம் அப்படின்னு பிடிச்சி முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பேப்பரில் இவ்வளோ நியூஸ் கீஸ்லாம் நின்று போச்சு. ஏன்னா அந்த மர்டருக்கு ஆளை பிடிச்சாச்சு, ஆளை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் மேலே சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும். 10 பேர் வந்தானே இவன் மேலே சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும்ல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வேணும்ல, கலெக்ட் பண்ணமில்ல போலீஸ். அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் மேலே அந்த கத்தி எங்கேருந்து ரிகவர் பண்ணணும், அந்த கத்தி மேலே இருக்கிற கைரேகை ரிகவர் பண்ணணும், அது இருக்கிற பிளட் இவனு தானான்னு பார்க்கணும், எந்த சூழ்நிலையில் எங்கே பண்ணான்னு பார்க்கணும். நிறைய சமாச்சாரம், ஒரு சமாச்சாரம் நினச்சி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ப்ராசஸ். அது ஒரு மர்டரையோ ஒரு 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 அஃபென்ஸையோ வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து சாதாரண சமாச்சாரம் கிடையாது. 100 கேள்விக்கு அவங்களுக்கு வந்து பதில் தெரியணும் அவங்களுக்கு. அது 95% உண்மையாக இருந்தால் மட்டுமே தான் டேலி ஆகும், இல்லை டேலி ஆகாது. ஓகே. ஏன்னா அவ்வளவு வந்து ப்ராசஸ் இருக்குது அது மேலே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவனை வந்து கன்விக்ஷன் கொடுக்கும்போது அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ரவுடிகளே நிறைய தப்பு பண்ணிட்டு பல முறை சிறைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தப்பை நான் பண்ணவே இல்லை சார், ஆனால் என்னைய பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட ஏதாவது பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்களா? அது நிறைய இருக்கும் அதில். அவன் வந்து இப்போ இந்த அஃபென்ஸ் அவன் பண்ணிருக்க மாட்டான், வேற என்ன பண்ணிடுவான். பட் ஏற்கனவே அவனுக்கு அஃபென்ஸ் ரெக்கார்டு இருக்குல்ல, அதை வச்சு இதை போட்டுருவாங்க. அவ்வளோதான். மோடஸ் ஆப்பரண்டி இவன் இந்த மாதிரி பண்ணுறவன் தான் இவன் எப்பவுமே. ஸோ இவன் இதில் இன்வால்வ்டுன்னு போலீஸ் சொன்னாங்கன்னா அவன் மறுக்கிறதுக்கு எனக்கு ஏற்கனவே 3-4 அஃபென்ஸ் அவன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி. அதனால் அவங்க வந்து இந்த அஃபென்ஸ் பண்ணலைன்னா கூட இவன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் கேஸை வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, அவன் 10 வருஷம் அவன் கன்விக்ஷன் கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பீல் போகிறாங்க, ஹைகோர்ட் அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் என்ன செஞ்சுறாங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. லைஃப் சென்டென்ஸ்னால் 20 வருஷம் இருந்தாங்க நம்ம உங்களுக்கு. ஸோ அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு கேஸில் இன்வால்வ் ஆகிடலாம். கேஸ் பெண்டிங் இருக்குது. அதனால் அவனை வந்து அட்வைசரி போர்ட்லேயும் வைக்கிறது இல்லை, அவன் நீண்டு போயிருந்தது. இப்போ இந்த 10 பேரை கொண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 பேரும் வந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும். 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பெயில் மே பி கிராண்டட். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த 10 பேர் சரண்டர் ஆனான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்லுவான், போலீஸை அடித்து தூக்கி கொண்டு உள்ளே போட்டாங்கன்னா எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் வேணால் விசாரிங்க, நீங்கள் இந்த கொலையை நேரில் பார்த்தோம்னா வர சொல்லுங்கன்னா தென் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெற வைப்பாங்க. ஸோ இந்த கொலையை நேரில் பார்த்தவங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க. ஸோ ஒரிஜினல் கொலைகாரன் எங்கே இருக்கிறான், அவன் போயிட்டான். அவன் இவங்க சும்மா வந்து அப்பீரானவங்க பாருங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு சும்மா சொல்லிட்டு வரான் பாருங்க, அவன் தான் இங்கே நிற்பான் 10 பேர். இவன் வந்து இந்த விட்னஸ் வரான் இல்லைங்களா, பார்த்து ஐ விட்னஸ் வரான் பார்த்தீங்களா, அவன் இதில் பார்த்தானே இறவனா இருப்பானா, யாராவது புரியுது, ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்போ யாரும் இல்லையா, யாரும் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் பேர் இல்லை, நீ வந்த அக்யூஸ்டில் யாருமே ஐடென்டிஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி பெயில் வில் பி கிராண்டட். பெயிலில் போயிட்டான்னா அந்த கேஸ் 20 வருஷம் நடக்கும். 10 வருஷம் 15 வருஷம் இன்னும் 4-5 மர்டர் பண்ணிவிடுவான். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு.